வணக்கம். நர்சிங் ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுதான் லிட்ரேச்சர் ரிவ்யூ, அதாவது இலக்கிய ஆய்வு. இதை எப்படி சரியா பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஃபார்மலா இருக்கலாம். ஆனா உண்மையில நாம செய்ய போற எந்த ஒரு புது ரிசர்ச்க்கும் இதுதான் பேஸ்மெண்ட். ஒரு விஷயம் நமக்கு எப்படி தெரியும், அதுக்கு முன்னாடி யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வழி. ஆனா இங்க தான் ஒரு சிக்கல். ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கும்போது எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி பண்றதுன்னு ஒரு குழப்பம் வரும் இல்லையா? நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய சவால் தான். நீங்க அப்படி நினைச்சிருந்தா நீங்க மட்டும் இல்ல. சரி, வாங்க இதை எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மொத்த ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளா ஒரு தெளிவான ரோட் மேப் வச்சு நாம இப்ப புரிஞ்சுக்க போறோம். இதுதான் அந்த 5 ஸ்டெப் ஃபார்முலா. பார்க்க பெரிய வேலையா தெரிஞ்சாலும் இப்படி பிரிச்சு செய்யும்போது ரொம்பவே சுலபமா ஆகிடும். மொதல் ஸ்டெப் நம்மளோட ஃபோக்கஸை சரியா செட் பண்றது. அதாவது நாம எதை பத்தி தேட போறோம்ன்றத தெளிவா முடிவு பண்ணணும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இங்க தான் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப பரந்த ஒரு தலைப்பை எடுத்துக்குவாங்க. உதாரணத்துக்கு குழந்தைகளின் வலி அப்படின்னு வச்சுக்கிட்டா அது ஒரு கடல் மாதிரி. அதுக்கு பதிலா தசைவலி ஊசி போடும்போது குழந்தைகளுக்கு வர்ற வழியில மசாஜ் எந்த அளவுக்கு உதவுது அப்படின்னு கேள்வியை சுருக்கும்போது நம்மளால தெளிவா ரிசர்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான கேள்வி இருக்கு. அடுத்தது இது சம்பந்தமா ஏற்கனவே என்னவெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்கணும். தேடும்போது நீங்க முதன்மை ஆதாரங்களுக்கு, அதாவது பிரைமரி சோர்சஸ்க்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இது அந்த ரிசர்ச்சை நேரடியா செஞ்சவங்களே எழுதுனது. இதுதான் ரொம்ப நம்பகமான தகவல். ரெண்டாவது செகண்டரி சோர்சஸ். இது மத்தவங்க செஞ்ச ரிசர்ச்சை பத்தி இன்னொருத்தர் எழுதினது. ஒரு டாபிக்கை பத்தி ஓவராலா தெரிஞ்சுக்க இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இது அசல் ரிசர்ச் கிடையாது. சரி, இந்த ஆதாரங்களை எல்லாம் எங்க தேடுறது? அதுக்கு தான் சைனால், மெட்லைன், பப்மெட், த காக்ரன் லைப்ரரி மாதிரியான டேட்டா பேசஸ் இருக்கு. நர்சிங் ரிசர்ச்சுக்கு இதெல்லாம் ஒரு பொக்கிஷ மாதிரி. தேடலை இன்னும் ஸ்மார்ட்டா பண்றதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அண்ட் ஆர் நாட் மாதிரியான பூலியன் ஆபரேட்டர்ஸ் வச்சு உங்க தேடலை சுருக்கலாம் இல்லனா விரிவாக்கலாம். அதே மாதிரி நர்ஸ் அப்படின்னு ஒரு நட்சத்திரக்குறியோட தேடினீங்கன்னா அது நர்ஸ், நர்சிங் மாதிரியான எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து தேடும். இது உங்க நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தும். ஓகே, தேவையான ஆர்டிகல்ஸ்லாம் சேகரிச்சாச்சு. இப்பதான் அசலான வேலையே ஆரம்பிக்குது. அதையெல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னோட ஒன்னு கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் ஆழமா புரிஞ்சிக்க PQRS அப்படின்னு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்கு. அதாவது முதல்ல ப்ரிவ்யூ பண்ணுங்க, அப்புறம் கொஸ்டின் கேளுங்க, அப்புறம் ஆழமா ரீட் பண்ணுங்க, கடைசியா சம்மரைஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு வழி. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, படிச்ச ஆர்டிகல்ஸை சும்மா வரிசையா லிஸ்ட் போடுறதில்ல. அதுக்கு பதிலா அந்த ஆய்வுகளுக்கு நடுவுல என்ன கனெக்ஷன் இருக்கு, எது ஒத்து போகுது, எது முரண்படுது, இன்னும் எங்கெல்லாம் ரிசர்ச் பண்ண வேண்டி இருக்குன்னு ஒரு முழு படத்தையும் உருவாக்குறது தான். இந்த எல்லா தகவல்களையும் ஒழுங்கா சேமிச்சு வைக்கிறது ரொம்ப முக்கியம். என்நோட், ஜொட்டேரோ மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். இல்லனா சிம்பிளா எக்ஸல் ஷீட் கூட போதும். இதை சரியா பண்ணிட்டீங்கன்னா கடைசி நேர டென்ஷன் இருக்காது. எல்லாம் ரெடி. இப்போ நீங்க கண்டுபிடிச்ச விஷயங்கள் எல்லாம் எப்படி தெளிவா நேர்மையா ஒரு ரிப்போர்ட்டா எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ரிவ்யூவுக்கு தெளிவான கட்டமைப்பு அவசியம். ஒரு தலைகீழ் பிரமிட் மாதிரி யோசிச்சுக்கோங்க. முதல்ல பொதுவான விஷயங்கள்ல ஆரம்பிச்சு படிப்படியா உங்க குறிப்பிட்ட பிரச்சனைக்குள்ள வரணும். அறிமுகம், முக்கிய பகுதி, முடிவுரைன்னு தெளிவா இருக்கணும். முக்கிய பகுதி எழுதும்போதே அதை நீங்க காலவரிசைப்படியோ இல்லனா தீம்ஸ் அல்லது கான்செப்ட்ஸ் அடிப்படையிலையோ இல்லனா என்ன மாதிரி ரிசர்ச் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற அடிப்படையிலையும் ஒழுங்கமைக்கலாம். உங்க கதைக்கு எது சரியா வருமோ அந்த வழியை தேர்ந்தெடுங்க. கடைசியா, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படி, ரெஃபரன்சிங். நீங்க பயன்படுத்தின எல்லா சோர்ஸையும் சரியா குறிப்பிடணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. இது கல்வி நேர்மையோட அடிப்படை. நர்சிங்ல பொதுவா APA அல்லது வான்கூவர் ஸ்டைல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எந்த ஸ்டைலை தேர்ந்தெடுத்தாலும் ரிப்போர்ட் முழுக்கவும் ஒரே மாதிரி அதை ஃபாலோ பண்றது தான் முக்கியம். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். கடைசியா இந்த மொத்த ப்ராசஸையும் நம்மளோட உண்மையான நோக்கமான நோயாளி பராமரிப்போட எப்படி இணைக்கிறதுன்னு பார்த்து இதை முடிக்கலாம். ஒரு இலக்கிய ஆய்வுங்கிறது வெறும் ஒரு அசைன்மெண்ட்டோ இல்ல ஒரு அகாடமிக் வேல்யூ மட்டும் இல்ல. அதுக்கும் மேல அதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. அது என்ன? இதுதான் அதோட நிஜ உலக தாக்கம். நாம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மேல இது புது அறிவை உருவாக்குது. இன்னும் எங்கெல்லாம் ரிசர்ச் தேவைப்படுதுங்கிற இடைவெளிகளை நமக்கு காட்டுது. இதன் மூலமா ஆதாரங்கள் அடிப்படையிலான நர்சிங் பிராக்டிஸை உருவாக்க முடியுது. கடைசியில இது எல்லாமே நோயாளி கவனிப்பை இன்னும் மேம்படுத்துறதுக்கு தான் உதவுது. இப்ப சொல்லுங்க, இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் பின்பற்றி நர்சிங் அறிவுல இருக்கிற எந்த இடைவெளியை நீங்க நிரப்ப போறீங்க? இந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறேன். நீங்க செய்ய போறது வெறும் ஒரு வேலை இல்ல, நர்சிங் துறைக்கு நீங்க கொடுக்க போற ஒரு பங்களிப்பு.